அவர் அறங்காவலர் குழு உறுப்பினரா இப்போ? சேர்மனா அவரு? ஏன்டா போட்டோன்னு செருப்பால் அடிக்கல மக்கள் உன்ன? நீதிமன்றம் ஒண்ணு அடிக்கல? இது உனக்கு வெற்றியா? சார், அங்க இருந்து அருணாச்சலா சுகர் மில்லு. ஏவா வேலு எதனோட மந்திரி உங்களுக்கு தெரியும்ல? சார், அவர் ஏதோ பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் மட்டும் இல்ல, சிறு விவசாயிகள் துறை மந்திரி. சிறு விவசாயியோட நலனுக்கு ஒரு மந்திரி. அவர் என்ன நல்லது பண்ணார் நான் சொல்லட்டுமா? திருவண்ணாமலையில ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியல்னு ஒண்ணு உருவானது அருணாச்சலா சுகர் மில்லு. அந்த சுகர் மில்லுக்கு கோடி கணக்கில் மக்களுக்கு பக்தர், அதாவது விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கல அந்த நிறுவனம் திவாலாயிடுச்சு. அதை ஏலத்துக்கு விட்டாத அந்த பணம் எனக்கு வந்துரும்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த பகுதியில் இருந்த நான் உட்பட, அதுக்கு நாங்களும் கரும்பு அனுப்பிச்சிருக்கோம். என்ன பண்ணார் தெரியுமா எங்க அண்ணன்? தான் பையன் குமரனை விட்டு ஏலம் எடுக்கிறத 1க்கு 2 முறை எவனும் உள்ள வர முடியாத அளவுக்கு இங்க தான் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய விவசாய அணி தலைவர்களை தூண்டி விட்டு, யார் இங்க ஹைகோர்ட்ல ஏலம் விட்டா கூட அங்க வந்து நாங்க அந்த அருணாச்சல சுகர் மில்ல கை வைக்க முடியாதுன்ற எண்ணத்தை பிம்பத்தை உருவாக்கி 70 கோடி ரூபாய் மதிப்பு இருந்த அந்த சுகர் மில்ல கேவலம் 30 கோடி வரைக்கும் குறைக்க வச்சு அந்த 30 கோடியை தான் பையன் குமரனை விட்டு ஏலம் எடுத்தவர் சார். 70 கோடி இன்னைக்கு ஏலம் கிடைச்சிருந்தா அருணாச்சல சுகர் மில்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எத்தனை லட்சம் பணம் போயிருக்கும்? 40 கோடி ரூபாய் விவசாயிகளை நீ அடியில மடியில. சார், இது எந்த வருஷம் நடந்தது சார்? ஏன் சார்? இது எந்த வருஷம் நடந்தது? ஏவா வேலு இப்ப போட்டாருங்களே, தலைவரா வந்து முதலமைச்சரை கூட்டி உட்கார வச்சு நாங்க பெரிய ஒரு மாநாடு நடத்துறோம்னு ஒரு திருவண்ணாமலையில ஒரு மாநாடு, இப்ப நடத்தின மாநாட்டுக்கு முன்னாடி மாநாடு நடத்தினார் தெரியுங்களா? 23. பைபாஸ் ரோட்ல. சரிங்களா? அதாவது திருப்பத்தூரையும் கள்ளக்குறிச்சியும் திருவண்ணாமலையில உட்கார வச்சு ஒரு மாநாடு காட்டுறேன்னு, அந்த இடமே அந்த அருணாச்சல சுகர் மில் தான் சார்.